ஓம் சாந்தி. February 6, 2024. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, வெற்றியும் தோல்வியும் நிறைந்த உங்கள் வரலாற்றை நினைவு செய்யுங்கள். இது துன்பமும் இன்பமும் நிறைந்த நாடகமாகும். முக்கார் பங்கு சந்தோஷமும் கார் பங்கு துன்பமும் நிறைந்துள்ளது. இன்பமும் துன்பமும் சமமாக இருப்பதில்லை. கேள்வி: எவ்வாறு இந்த எல்லையற்ற நாடகம் மிக அற்புதமானதாகும்? பதில்: முழு உலகத்திலும் ஒவ்வொரு வினாடியும் என்ன இடம்பெறுகிறதோ அவை மீண்டும் அவ்வாறே இடம்பெறும் என்பதாலேயே இந்த எல்லையற்ற நாடகம் மிகவும் அற்புதமானதாகும். இந்த நாடகம் ஒரு பேனை போன்று ஊர்ந்து செல்கிறது. அது தொடர்ந்தும் நகர்கிறது. ஒரு நகர்வு அடுத்த நகர்வை போன்றிருக்க முடியாது. ஆகையாலேயே இந்த நாடகம் மிகவும் அற்புதமாகும். மனிதர்கள் எந்த பாகத்தை நடித்தாலும் அது நல்லதோ அது தீயதோ அனைத்தும் நிச்சயிக்கப்பட்டவையாகும். குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே இதனை புரிந்து கொண்டுள்ளீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் அர்த்தம் குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனெனில் நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகியுள்ளீர்கள். நான் ஓர் ஆத்மா என்ற அறிமுகத்தை ஆத்மாவே கொடுக்கின்றார். ஆத்மாக்களின் ஆதி தர்மம் அமைதியாகும். இது ஆத்மாக்கள் அனைவரும் வீட்டிற்கு செல்ல வேண்டிய நிகழ்விற்கான நேரமாகும். இந்த நிகழ்வை உங்களுக்கு கூறியவர் யார்? இதனை நிச்சயமாக தந்தையே உங்களுக்கு கூறுவார். ஓ ஆத்மாக்களே, பழைய உலகம் இப்பொழுது முடிவடைய உள்ளது. நடிகர்கள் அனைவரும் இப்பொழுது இங்கே வந்துள்ளார்கள். வெகு சில ஆத்மாக்களே மேலே எஞ்சி உள்ளார்கள். அனைவரும் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். அதன் பின்னர் அந்த பாகம் மீண்டும் நடிக்கப்பட வேண்டும். உண்மையில் குழந்தைகளாகிய நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். முதலில் நீங்கள் சத்யுகத்திற்கு வந்தீர்கள். பின்னர் மறு பிறவிகள் எடுத்து இப்பொழுது உங்களுக்கு உரிமை இல்லாத ராஜ்யத்தில் இருக்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். வேறு எவருக்கும் இது தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் ஒரே தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள். தந்தை உங்களுக்கு கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் கீழே வந்து இப்பொழுது ராவணனின் அந்நிய ராஜ்யத்தில் வீழ்ந்துள்ளீர்கள். நீங்கள் உங்களுக்குரிய ராஜ்ய பாக்கியத்தை இழந்துள்ளீர்கள். இன்றைக்கு 5000 வருடங்களின் முன்னர் நீங்கள் சத்யுகத்தில் தேவ தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் அரை கல்பத்திற்கு ஆட்சி செய்தீர்கள். ஏனெனில் நீங்கள் அரை கல்பத்திற்கு ஏணியில் இறங்கவே வேண்டும். சத்யுகத்திலிருந்து நீங்கள் திரேதா யுகத்திற்கு சென்று பின்னர் துவாபர யுகத்திற்கும் கலியுகத்திற்கும் செல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் வெற்றி தோல்வியின் வரலாற்றை நினைவு செய்யுங்கள். சத்யுகத்தில் நீங்கள் சந்தோஷ உலகின் சதோப்பிரதான் வாசிகளாக இருந்தீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதன் பின்னர் மறு பிறவிகள் எடுத்ததால் நீங்கள் துன்ப உலகில் முக்கிய நிலையை அடைந்துள்ளீர்கள். ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து நீண்ட காலம் பிரிந்திருந்ததால் ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து மீண்டும் ஒரு முறை ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் நீண்ட காலம் பிரிந்திருந்தீர்கள். நீங்களே முதலில் பிரிந்து சென்று அதன் பின்னர் உங்கள் சந்தோஷ பாகத்தை தொடர்ந்தும் நடித்தீர்கள். அதன் பின்னர் உங்கள் ராஜ்ய பாகியம் அபகரிக்கப்பட்டது. நீங்கள் துன்பமான பாகத்தை நடிக்க ஆரம்பித்தீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும். ஆத்மாக்கள் உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்நேரத்தில் தமோ பிரதானமாக இருப்பதால் உலகில் அமைதியின்மை நிலவுகிறது.
அது அமைதியும் அமைதியின்மையும் துன்பமும் இன்பமும் நிறைந்த ஒரு நாடகமாகும். 5000 வருடங்களின் முன்னர் உலகில் அமைதி நிலவியது என்பது உங்களுக்கு தெரியும். அஷரீரியான உலகமே அமைதி தாமம் ஆகும். ஆத்மாக்கள் வாழும் அந்த இடத்தில் அமைதியின்மை என்ற கேள்விக்கு இடமில்லை. சத்யுகத்தில் அமைதி நிலவியது. பின்னர் கீழே விழும் பொழுது அமைதியின்மை நிலவுகிறது. இப்பொழுது அனைவருமே உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பெரும் தத்துவமான பிரம்ம தத்துவத்தை உலகம் என்று அழைக்க முடியாது. அது ஆத்மாக்களாகிய நீங்கள் வாழ்கின்ற பிரம்ம லோகமாகும். ஆத்மாக்களின் ஆதி தர்மம் அமைதியாகும். ஓர் ஆத்மா ஒரு ஷரீரத்தை நீக்கினால் அவர் அமைதி அடைகின்றார். மற்றொரு ஷரீரத்தை எடுத்தால் மாத்திரமே அவரால் ஒலி எழுப்பவோ அல்லது அசையவோ முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு ஏன் வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் கூறுகின்றீர்கள், பாபா, எங்களுடைய அமைதி உலகிற்கும் சந்தோஷ உலகிற்கும் எங்களை அழைத்து செல்லுங்கள். அமைதி தாமத்திலோ அல்லது முக்தி தாமத்திலோ சந்தோஷம் அல்லது துன்பத்திற்கான பாகம் இருப்பதில்லை. சத்யுகமே சந்தோஷ உலகமாகும். கலியுகமே துன்ப உலகமாகும். நீங்கள் எவ்வாறு கீழே இறங்கினீர்கள் என்பது ஏணி படத்தில் காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் ஏணியில் கீழிறங்குகிறீர்கள். நீங்கள் ஒரு முறை மாத்திரமே ஏறுகின்றீர்கள். நீங்கள் தூய்மையாகும் போது ஏறுகின்றீர்கள். தூய்மையற்றவர்கள் ஆகும்போது இறங்குகின்றீர்கள். தூய்மையாகாது உங்களால் ஏற முடியாது. ஆகையாலேயே நீங்கள் கூவி அழைக்கின்றீர்கள், பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். நீங்கள் முதலில் தூய உலகிற்கு செல்வீர்கள். அதன் பிறகு சந்தோஷ உலகிற்கு செல்வீர்கள். முதலில் சந்தோஷம் உள்ளது, பின்னர் துன்பம் உள்ளது. சந்தோஷமே அதிக அளவில் உள்ளது. சமமாக இருந்தால் அதனால் எந்த நன்மையும் இல்லை. அதனால் எந்த பயனும் இல்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தில் 3/4 பங்கு சந்தோஷமும் 1/4 பங்கு துன்பமும் உள்ளது. சிறிதளவு துன்பமே உள்ளது. ஆகையாலேயே இது சந்தோஷமும் துன்பமும் நிறைந்த நாடகம் என்று அழைக்கப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு எவராலும் அவரை அறிந்து கொள்ள முடியாது என்பது தந்தைக்கு தெரியும். நான் எனது சொந்த அறிமுகத்தையும் உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் அறிமுகத்தையும் உங்களுக்கு கொடுத்துள்ளேன். நான் உங்களை நாஸ்திகர்களில் இருந்து ஆஸ்திகர்கள் ஆக்கியுள்ளேன். நீங்கள் முழு உலகையும் அறிவீர்கள். பாரத மக்கள் கல்பத்தின் கால எல்லையை அறியாதுள்ளார்கள். பாபா மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் மாத்திரமே அறிந்துள்ளீர்கள். தந்தை மறைமுகமான ஆடையை அணிந்து அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். பாபாவும் மறைமுகமானவரே. மக்கள் தம்மை பௌதீகமாகவே அறிந்துள்ளார்கள். எனினும் அவர்களுக்கு ஆத்மாவை தெரியாது. ஆத்மா அழியாதது, ஷரீரம் அழியக்கூடியது. நீங்கள் ஆத்மாவையோ அல்லது ஆத்மாவின் தந்தையையோ மறந்துவிடக்கூடாது. எங்கள் ஆஸ்தியை நாங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் தூய்மையானவர் ஆகும் பொழுது உங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இந்த ராவண ராஜ்யத்தில் தூய்மையற்றவர்களாக இருப்பதாலேயே நீங்கள் தந்தையை அழைக்கின்றீர்கள். உங்களுக்கு 2 தந்தையர் உள்ளனர். பரம்பிதா பரமாத்மாவே ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஆவார். சகோதரர்கள் அனைவரும் தந்தை அல்ல. சமய சார்பான ஆத்மாக்கள் அனைவருக்குமே தந்தையான பரலோக தந்தையை அனைவரும் மறக்கும்போது பாரதத்தில் அதர்மம் தழை தூங்குகிறது. அப்பொழுது அவர் வருகின்றார். இதுவும் ஒரு நாடகமே. நாடகத்தில் நிகழ்பவை அனைத்தும் மீண்டும் இடம்பெறும். ஆத்மாக்களாகிய நீங்கள் பல முறை உங்கள் பாகத்தை நடித்து சென்றுள்ளீர்கள். இந்த நாடகம் அனாதியாக ஒரு பேனை போன்று ஊர்ந்து செல்கிறது. அது என்றும் முடிவடைவதில்லை.
அது தொடர்ந்தும் நகர்கிறது. ஆனால் ஒரு நகர்வு அடுத்ததை போன்றிருப்பதில்லை. இது மிகவும் அற்புதமான நாடகமாகும். வினாடிக்கு வினாடி உலகில் நடைபெறுகின்ற அனைத்தும் மீண்டும் இடம்பெறும். ஒவ்வொரு சமயத்தினதும் பிரதான நடிகர்கள் காட்டப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அனைவரும் தமது சொந்த சமயத்தை ஸ்தாபிக்கிறார்கள். அவர்கள் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதில்லை. பரம்பிதா பரமாத்மா மாத்திரமே ஒரு சமயத்தையும் ஒரு ராஜ்யத்தையும் ஒரு வம்சத்தையும் ஸ்தாபிக்கின்றார். அவர்கள் ஒரு சமயத்தை ஸ்தாபிக்கிறார்கள். பின்னர் அனைவரும் அவர்களை தொடர்ந்து கீழே வர வேண்டும். மீண்டும் அனைவரையும் அழைத்து செல்பவர் யார்? தந்தையாவார். சிலர் மிக சிறிய பாகத்தை நடித்த பின்னர் அது முடிவடைகிறது. பூச்சிகளும் கிருமிகளும் போன்ற அவர்கள் தோன்றிய பின்னர் உடனடியாக மரணித்து விடுகிறார்கள். அவர்களுக்கு நாடகத்தில் எந்த முக்கியத்துவமும் இல்லாததை போன்றுள்ளது. உங்கள் கவனம் எங்கு செல்கிறது? ஓ தந்தையான கடவுளே, ஓ பரம்பிதா பரமாத்மாவே என்று அனைவரும் கூறுகின்ற படைப்பவரிடமே செல்கிறது. அவரே ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தையாவார். முதலில் ஆதி சனாதன தர்மமே இருந்தது. அது மிகவும் பெரிய எல்லையற்ற விருட்சமாகும். பல அபிப்பிராயங்கள் உள்ளதுடன் அத்தகைய பல்வேறு விஷயங்களும் தோன்றியுள்ளன. அவற்றை கணக்கிடுவது கூட கடினமாக உள்ளது. அஸ்திவாரம் இல்லாதுள்ளது. மற்ற அனைவரும் இன்னமும் இங்குள்ளனர். தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, அனைத்து சமயங்களும் இங்குள்ள போது நான் வருகின்றேன். ஆனால் ஒரே ஒரு சமயம் மாத்திரமே இருப்பதில்லை. அஸ்திவாரம் மறைந்துள்ளது. அவற்றுக்கான நினைவார்த்தங்கள் மாத்திரமே எஞ்சி உள்ளன. ஒரே ஒரு அனாதியான தர்மம் மாத்திரமே இருந்தது. பின்னர் மற்ற அனைத்தும் வந்தன. ஸ்வர்க்கத்திற்கு செல்லாத பலர் திரேதா யுகத்தில் உள்ளனர். நீங்கள் இப்பொழுது ஸ்வர்க்கமான புதிய உலகிற்கு செல்லவே முயற்சி செய்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் என்னை நினைவு செய்தால் ஸ்வர்க்கத்திற்கு செல்வதுடன் தூய்மையாகி தெய்வீக குணங்களையும் கிரகிப்பீர்கள். எவ்வாறாயினும் விருட்சத்தில் பல கிளைகளும் பிரிவுகளும் உள்ளன. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது விருட்சத்தையும் ஸ்வர்க்கத்தில் எவ்வாறு அந்த அனாதியான தேவர்கள் உள்ளார்கள் என்பதும் தெரியும். இப்பொழுது ஸ்வர்க்கம் இல்லை, இப்பொழுது நரகமே உள்ளது. ஆகையாலேயே தந்தை ஒரு கேள்வி படிவத்தை தயாரித்துள்ளார். நீங்கள் ஸ்வர்க்கத்தின் சத்யுகத்தினராக உங்களை கருதுகின்றீர்களா அல்லது நரகவாசியாக உங்களை கருதுகின்றீர்களா? நீங்கள் சத்யுகத்திலிருந்து கலியுகத்திற்கு கீழே இறங்கி வருகிறீர்கள். அவ்வாறாயின் பின்னர் எவ்வாறு மேலே செல்வீர்கள்? தந்தை உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றார். நீங்கள் எவ்வாறு தமோபிரதானிலிருந்து சதோபிரதானம் ஆகுவீர்கள்? உங்களை ஆத்மாவென கருதி என்னை நினைவு செய்தால் இந்த யோகத்தீயில் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும். முன்னைய கல்பத்திலும் நான் உங்களுக்கு ஞானத்தை கற்பித்து உங்களை தேவர்கள் ஆக்கினேன். நீங்கள் இப்பொழுது தமோபிரதானம் ஆகியுள்ளீர்கள். பின்னர் உங்களை நிச்சயமாக சதோபிரதான் ஆக்கிய ஒருவர் இருக்க வேண்டும். எந்த மனிதரும் தூய்மையாக்குபவர் ஆக இருக்க முடியாது. மக்கள் தூய்மையாக்குபவரே ஓ கடவுளே என்று கூறும் பொழுது அவர்களின் புத்தி மேல் நோக்கி செல்கிறது. அவர் அஷரீரியானவர். மற்ற அனைவரும் நடிகர்கள். அவர்கள் தொடர்ந்தும் மறு பிறவி எடுக்கிறார்கள். நான் மறு பிறவிக்கு அப்பாற்பட்டவன். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அதனை எவருக்கும் தெரியாது. உங்களுக்கும் அது தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் இப்பொழுது சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர் என்று அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் ஆத்மாவின் தர்மத்தில் உறுதியாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஓர் ஆத்மா என்ற நம்பிக்கையை கொண்டிருங்கள். இந்த உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்று தந்தை விளங்கப்படுத்துகின்றார்.
ஆகையாலேயே நீங்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். வேறு எவருக்கும் இந்த ஞானம் இல்லை. எனவே நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். தந்தையே எங்களது ஆசிரியராவார். அவர் மிகவும் இனிய பாபா ஆவார். பாபாவை தவிர இனிமையானவர் எவரும் இல்லை. பரலோக தந்தையின் குழந்தைகளாகி நீங்கள் அப்பாற்பட்ட உலகில் பரலோகத்தில் வாழ்கின்ற ஆத்மாக்கள் ஆவீர்கள். தந்தையும் பரந்தாமத்திலேயே வாழ்கின்றார். லௌகீக தந்தைக்கு குழந்தைகள் உள்ளனர். அவர்களை அவர் பராமரிக்கின்றார். அவர்களே வாரிசுகள் என்பதால் இறுதியில் அனைத்தையும் அவர்களுக்கே கொடுக்கின்றார். இதுவே நியதியாகும். அதே போன்று நீங்களும் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது அனைவரும் சப்தமற்ற தங்களின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அங்கே அமைதி உள்ளது. பின்னர் அசைவும் அதன் பின்னர் பேச்சும் உள்ளது. குழந்தைகள் சூட்சும உலகிற்கு சென்று காட்சிகளை காண்கிறார்கள். அப்பொழுது ஆத்மா ஷரீரத்திலிருந்து நீங்குவதில்லை. நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டவை அனைத்தும் வினாடிக்கு வினாடி மீண்டும் இடம் பெறுகிறது. ஒரு வினாடி அடுத்த வினாடியை போன்றிருப்பதில்லை. ஒரு மனிதர் எந்த பாகத்தை நடிக்கின்றாரோ அது நல்லதோ அல்லது தீயதோ அனைத்துமே நிச்சயிக்கப்பட்டவையாகும். சத்தியுகத்தில் நல்லதோர் பாகம் உள்ளது. கலியுகத்தில் தீய பாகம் உள்ளது. கலியுகத்தில் மக்கள் மிகவும் சந்தோஷமற்றவர்களாக உள்ளார்கள். ராமராஜ்யத்தில் தீய விஷயங்கள் இடம்பெறுவதில்லை. ராமராஜ்யமும் ராவண ராஜ்யமும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. நாடகத்தை அறியாததால் அவர்கள் கடவுள் சந்தோஷமும் துன்பம் இரண்டையும் கொடுக்கின்றார் என்று கூறுகிறார்கள். சிவ் பாபாவை எவருக்கும் தெரியாததை போன்றே ராவணனையும் எவருக்கும் தெரியாது. அவர்கள் ஒவ்வொரு வருடமும் சிவனின் பிறப்பை கொண்டாடுவதைப் போன்றே ராவணனின் இறப்பையும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிறார்கள். எல்லையற்ற தந்தை இப்பொழுது தனது அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். உங்களை ஓர் ஆத்மா என்று கருதி உங்கள் தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள். தந்தை மிகவும் இனிமையானவர். பாபா அமர்ந்திருந்து தன்னை தானே புகழ்ந்து பாடமாட்டார். அவரிடமிருந்து சந்தோஷத்தை பெற்றவர்கள் அவரின் புகழை பாடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். தந்தையே அன்பு கடல். சத்யுகத்தில் நீங்கள் அன்பானவரும் இனிமையானவரும் ஆக உள்ளீர்கள். அங்கும் விகாரங்கள் இருக்கின்றன என்று யாராவது கூறினால் அங்கே ராவண ராஜ்யம் இருப்பதில்லை என்று அவரிடம் கூறுங்கள். துவாபர யுகத்திலேயே ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. அனைத்தும் உங்களுக்கு மிகவும் நன்றாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. உலகின் வரலாற்றையும் புவியலும் எவரும் அறியாதுள்ளார்கள். இந்நேரத்தில் மாத்திரமே அது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் பின்னர் நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள். தேவர்களை விட மேலானவர்கள் எவரும் இல்லை. ஆகையாலேயே அங்கே குருமார்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. இங்கே பல குருமார்கள் உள்ளனர். அங்கே ஒரே ஒரு சத்குரு மாத்திரமே உள்ளார். சீக்கியர் அமரத்துவ சத்குருவை பற்றி பேசுகிறார்கள். சத்குரு மாத்திரமே அமரத்துவ உருவமானவர். அவரே மரணத்திற்கெல்லாம் மரணமான மகா காலன் ஆவார். அந்த மரணம் ஒரே ஒருவரையே எடுத்து செல்கிறது. தந்தை கூறுகின்றார், நான் அனைவரையும் அழைத்து செல்கின்றேன். உங்கள் அனைவரையும் நான் தூய்மையாக்கி முதலில் சாந்தி தாமத்திற்கும் பின்னர் சந்தோஷ தாமத்திற்கும் அழைத்து செல்கின்றேன். எனக்குரியவர்களாகி பின்னர் மாயைக்கு உரியவர்கள் ஆகின்றவர்கள் பற்றி கூறும் பொழுது சத்குருவை இகழ்பவர்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியாது என்று கூறப்படுகிறது. அவர்களால் சொர்க்கத்தின் முழு சந்தோஷத்தையும் பெற முடியாது. அவர்கள் பிரஜைகளில் ஒருவராக ஆகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, எனக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தாதீர்கள். நான் உங்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குவதால்
நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். நீங்கள் எவருக்கும் துன்பம் விளைவிக்க கூடாது. தந்தை கூறுகின்றார், நான் உங்களை சந்தோஷ உலகின் அதிபதிகளாக்கவே வந்துள்ளேன். தந்தையே அன்பு கடல். ஆனால் மனிதர்களோ துன்பம் கொடுப்பதிலேயே கடலாக உள்ளார்கள். அவர்கள் காம வாளை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் துன்பத்தை விளைவிக்கிறார்கள். அங்கே இந்த விஷயங்கள் இடம்பெற முடியாது. அங்கே ராமராஜ்யமே உள்ளது. குழந்தைகள் யோக சக்தியினால் பிறக்கிறார்கள். இந்த யோக சக்தியினால் நீங்கள் முழு உலகத்தையும் தூய்மையாக்குகின்றீர்கள். நீங்கள் போராளிகள், ஆனால் எவரும் அறியாதவர்கள். நீங்கள் மிகவும் பிரபல்யமானவராகி பின்னர் பக்தி மார்க்கத்தில் இறைவிகளான உங்களுக்கு பல ஆலயங்கள் கட்டப்படுகின்றன. அமிர்த கலசம் தாய்மார்களின் தலையில் வைக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. தாய் பசு என்றே கூறப்படுகிறது. இதுவே ஞானமாகும். தண்ணீர் என்ற கேள்விக்கு இடமில்லை. நீங்கள் சிவசக்தி சேனையினர். அவர்கள் உங்களை பிரதி செய்து குருமார் ஆகியுள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது சத்திய படகில் அமர்ந்துள்ளீர்கள். எனது படகை அக்கறைக்கு சேருங்கள் என்று கூறப்படுகிறது. உங்கள் படகை அக்கறையில் சேர்க்கின்ற படகோட்டியை நீங்கள் இப்பொழுது கண்டுள்ளீர்கள். அவர் உங்களை விலைமாதர் இல்லத்திலிருந்து சிவாலயத்திற்கு அழைத்து செல்கின்றார். அவர் தோட்டத்தின் அதிபதி என்றும் அழைக்கப்படுகின்றார். அவர் முட்காட்டை பூந்தோட்டமாக ஆக்குகின்றார். அங்கே சந்தோஷத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் இங்கேயோ துன்பமே உள்ளது. நீங்கள் அச்சடிக்க வேண்டும் என்று பாபா கூறிய துண்டு பிரசுரத்தில் எழுதப்பட்டுள்ளது. உங்கள் இதயத்தையே கேளுங்கள். நீங்கள் சொர்க்கவாசியா அல்லது நரகவாசியா? நீங்கள் பல கேள்விகளை கேட்கலாம். ஊழல் நிறைந்துள்ளது என்று அனைவருமே கூறுகிறார்கள். ஒரு நேரத்தில் நிச்சயமாக மேன்மையானவர்களும் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் தேவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது இல்லை. தேவ தர்மம் மறையும் பொழுதே தந்தை ஒரே தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக வர வேண்டும். அதாவது நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்களுக்காக சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. துன்பக் கடல் அல்லாது தந்தையை போன்று ஒரு அன்பு கடலாகுங்கள். தந்தைக்கு அபகீர்த்தி விளைவிக்கக்கூடிய எந்த காரியங்களையும் செய்யாதீர்கள். மிகவும் இனிமையானவரும் அன்பானவரும் ஆகுங்கள். 2. யோக சக்தியினால் தூய்மையானவராகி பிறரையும் அவ்வாறு ஆக்குங்கள். முட்காட்டை பூந்தோட்டமாக மாற்றுகின்ற சேவையை செய்யுங்கள். உங்கள் இனிய பாபாவே தந்தையும் ஆசிரியரும் என்பதால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அவரை போன்று இனிமையானவர் வேறு எவரும் இல்லை. ஆசீர்வாதம். தற்பொழுது நீங்கள் கடவுளின் அன்பையும் பரிவையும் பெற்ற ராஜரீகமான அன்பிற்கினியவர்களாக இருப்பதை போன்றே எதிர்காலத்திலும் அவ்வாறாகவே இருப்பீர்களாக. சங்கம யுகத்தில் பாக்கியசாலி குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே இதயத்திற்கு சௌகரியம் அளிப்பவரின் அன்பையும் பரிவையும் பெற தகுதியானவர்கள். பல மில்லியன் கணக்கானோரில் ஒரு கைப்பிடி அளவினரே கடவுளின் இந்த அன்பையும் பரிவையும் பெறுகின்றார்கள். இந்த தெய்வீக அன்பினாலும் பரிவினாலுமே நீங்கள் ராஜரீகமான அன்பிற்கினியவர்கள் ஆகின்றீர்கள். ராஜரீகமான அன்பிற்கினியவர்கள் என்றால் இப்பொழுது ராஜரீகமாகவும் எதிர்காலத்திலும் ராஜரீகமாகவும் இருப்பது என்ற அர்த்தமாகும். எதிர்காலத்தில் இவ்வாறு ஆகுவதற்கு முன்னரே இந்த நேரத்தில் நீங்கள் சுயாட்சியாளர் ஆகியுள்ளீர்கள்.
எதிர்கால ராஜ்யத்தின் புகழானது ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் என்பதாகும். அவ்வாறே இங்கே ஒவ்வொரு ஆத்மாவினதும் ராஜ்யமும் சகல பௌதிக புலன்கள் என்ற ஒரே குடையின் கீழ் ஒற்றுமையாக இருப்பதாகும். ஸ்லோகம்: தமது முகத்தின் மூலமாக தந்தையின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துபவர்களே கடவுளால் நேசிக்கப்படுகிறார்கள். ஓம் சாந்தி.